ஒரு கையில் சிலம்பம், ஒரு கையில் சைக்கிள், பிரமிக்க வைக்கும் உலக சாதனை. 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே வட்டத்தில் சிலம்பம் சுற்றிய மாணவர்கள் பிரம்மாண்டத்தை சட்டிலாக செய்து காட்டி அசத்திய 73 தங்கங்கள். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஒருங்கிணைப்பில் கௌமாரா மடாலயத்துடன் இணைந்து VR சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 73 பேர் பங்கேற்று 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்வு கோவை சின்னவேடம்பட்டி தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலைமணி குருநாதர் சித்தர் துரைசாமி, பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அறக்கட்டளையின் தலைவரும் திரைத்துறை ஸ்டண்ட் இயக்குநருமான கிராண்ட் மாஸ்டர் பவர் எஸ் பாண்டியன் ஆசான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் VR சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த 3 வயது மாணவர்கள் முதல் 73 பேர் பங்கேற்று தொடர்ந்து 1 மணி நேரம் இடைவிடாத சைக்கிள் ஓட்டிக்கொண்டே இரு கைகளிலும் மாற்றி மாற்றி சிலம்பம் சுழற்றியது பார்ப்போரை பிரமிப்பில் ஆழ்த்தியது. பெற்றோர்கள் சூழ்ந்து நின்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். ஒரு கையில் சிலம்பம், ஒரு கையில் சைக்கிள் என்று பேலன்ஸ் செய்து கொண்டே 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி ஒட்டுமொத்த கோவையையும் கவர்ந்துள்ளனர். மாணவர்களின் அசாத்திய சாதனை காட்சி இப்போது இணையதளத்தில் வைரலாகி பாராட்டுகளை பெற்று வருகிறது. ₹5 கோடி மதிப்பீட்டுல 125 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக தயாராகி இருக்கும் மிதக்கும் உணவக கப்பல். சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்துல அமைக்கப்பட்ட இந்த மிதவை கப்பலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் கலந்துகிட்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வச்சிருக்காங்க. 125 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டு 2 அடுக்கள உருவாக்கப்பட்ட இந்த கப்பலில் ஒரே நேரத்துல 100 பேர் அமர்ந்து பயணம் செய்யும் விதத்துல முதல் தளம் முழுவதும் குளிரூட்டப்பட்டு பக்கவாட்டுல கண்ணாடிகள் அமைக்கப்பட்டுள்ளதால இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு பயணம் செய்யும்படி உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பர்த்டே பார்ட்டி, ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட இந்த கப்பலை நம்ம தாராளமா என்ஜாய் பண்ற அளவுக்கு தனியார் ஹோட்டல் மாதிரியே ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டிருக்கு. கப்பலோட உட்புற பகுதியில கலர் கலரா LED லைட்டும் டிஜிட்டல் லேசர் லைட்ஸும் பொருத்தப்பட்டு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இந்த மிதக்கும் உணவக கப்பல் முட்டுக்காட்டு பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு. முட்டுக்காட்டு படகு இல்லத்துல பலவிதமான கப்பல்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில இந்த மிதவை கப்பல் நாளை முதல் சுற்றுலா பயணிகளோட பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்படுது.